சீமானை பொறுத்தவரை தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை பரப்பி வர்றாரு. கடுமையான விமர்சனம் இப்ப பொதுவாக எல்லாரும் எங்க இதுலயும் ஜெயக்குமார் சொல்லி இருக்கிறார். ரெண்டாவது நானே என்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்கேன். நீ அப்புறம் இதுக்கு மேல என்ன செய்யறது? இதுக்கு மேல ஆளுங்கட்சி தான் அழுத்தம் கொடுக்கணும். ஆளுங்கட்சி நீங்க நேரம் பிடிச்சி போட்டிருக்கணும். பிடிச்சி போடலையே, ஆளுங்கட்சி தாங்க செஞ்சிருக்கணும். இன்னைக்கு திராவிட கழகம் பெரியார் தந்தை பெரியாருடைய உருவாக்கிய அந்த திராவிட கழகம் இன்றைக்கு யாருக்கு பின்னால இருக்கிறது? கலைஞர் குடும்பத்துக்கு பின்னாலே இருக்கிறது, ஸ்டாலினுக்கு பின்னாலே இருக்கிறது. அவர்கள் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர் மகனும் போய் அவருடைய அமைச்சர்கள்லாம் சக அமைச்சர்கள்லாம் தந்தை பெரியாருடைய நினைவிடத்துக்கு சென்று உறுதிமொழியெல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நாடகம் என்பது தெரியுது பாருங்க, வெட்ட வெளிச்சமாக. அது மட்டுமல்ல, பொதுவாகவே உணர்வு மிக்க கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகத்தில் தமிழ் மொழிக்காக உலகத்தமிழ் மாநாடு நடத்தினது பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள். அதுக்கடுத்து 5வது உலகத்தமிழ் மாநாடு நடத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். 8வது உலகத்தமிழ் மாநாடை நடத்தியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாடை தஞ்சையிலே நடத்தினார்கள். நானும் மாநாடு நடத்தினேன்னு சொல்லி கலைஞர் அவர்கள் உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இதற்கு அனுமதி கேட்கின்றவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது, காலதாமதமாக நீங்கள் கொடுக்கிறீர்கள், எனவே அனுமதி கிடையாது என்று சொன்னவுடன் அவர்கள் குறிப்பிட்ட தேதி நடத்த வேண்டுங்க, செந்தமிழ் மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி கோவையிலே நடத்தினார்கள். அது எந்த பணத்தை கொண்டு? ஆதி திராவிடருக்கு ஒதுக்கப்பட்ட 500 கோடியை வைத்துக் கொண்டு நடத்தினார்கள். அதிலும் உலக தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்கல, முன்னுரிமை கொடுக்கல. இவங்க குடும்பம் மட்டுமே அந்த மேடையிலும் அங்கே பார்த்தா கவி வாசிப்பதிலும் கவி பாடுவதிலும் இருந்தார்கள். அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு வேஷம் போடுவார்கள். இது மட்டுமல்ல, தியாகி சின்னசாமி அவர்கள், கீரனூர் சின்னசாமி அவர்களுடைய மறைவு செய்தி கேட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக அவருடைய இறுதி சடங்குக்கு அன்றைக்கே 5000 ரூபாய் கொடுத்தவர்.